ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பைக்கில் தமிழ் சேனல் டெய்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஒரு பிரேக் நாய்ஸ் தான். இப்போ வர வண்டியில் பார்த்தீங்கன்னாவே பிரேக்கு பிடிக்க தேவையில்லை. இப்போ அந்த பெடல் மேலே கால வச்சாவே அது மெட்டல் உரையிற சவுண்டு இருக்கும். கரெக்டாக ஒரு மாதிரி ட்ரெயின் நிற்கிற சவுண்டு கேட்கும். பிரேக் நாய்ஸ்ன்றது வேறு, இந்த மெட்டல் சவுண்டு வேறு. இது எப்படி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோ காமிச்சிருப்பேன். அதேமாதிரி இந்த வீடியோ நிறைய இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ரொம்பவே செலவு பண்ண தேவை. இதெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பிரேக் ஷூ மாற்றுறது, வீலே மாற்றுறாங்க, ஒருத்தவங்க அப்பு மாற்றுறாங்க, அலைவிலே மாற்றுறாங்க. மாற்றியும் ஒரு 2-3 மாதத்தில் இந்த நாய்ஸ் வந்துடும். ஓகேவா? இது அந்த சம்மந்தப்பட்டது கிடையாது. இது ஒரு சின்ன விஷயம் தான். மிஞ்சி போனால் 20 ரூபா 30 ரூபா பொருள் தான் இது. இதை மாற்றினாவே மேக்ஸிமம் அந்த சவுண்டு வராது. உங்கள் வேணும் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ கொடுக்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பிரேக் நாய்ஸ் தான். நம்ம நிறைய பிரேக் நாய்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் இப்போ வர வண்டிக்கு பார்த்தீங்கன்னாவே, வர வண்டியில் எல்லா வண்டிக்குமே பார்த்தோன்னாவே பிரேக் நாய்ஸ் வந்து கீச்சுன்னு வரும். இந்த பிரேக் நாய்ஸ் வந்து மெட்டல் உரையிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி பெடல் மேலே காலை வச்சாவே பிரேக் பிடிச்சாவில்லை, பெடல் மேலே காலை வச்சாவே மெட்டல் உரையும் கர்ற ஒரு மாதிரி சவுண்டு வரும். அந்த சவுண்டு எப்படி நம்ம ஈஸியாக நம்ம இது பண்ண சால்வ் பண்ணதான் அந்த வீடியோவில் காமிப்பேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த வீடியோ கட்டி என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணோம், வீடியோ கட்டுவேன். வீடியோ கட்டி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. அதனால் பிரேக் நாய்ஸ் தான். இப்போது நிறைய வண்டியில், எல்லா வண்டியிலுமே வர வண்டியில் பார்த்தீங்கன்னா பிரேக் நாய்ஸ் தான். பிரேக் நாய்ஸ் வந்து கிச்சு கிடையாது, மெட்டல் வராத மாதிரி இருக்கும். அது பிரேக் ஷூலாம் பிரச்சனை கிடையாதுங்க, ஹப்பு பிரச்சனை அதெல்லாம் கிடையாது. இந்த ஸ்டாப்பர் போர்டில் சின்ன ஒரு வேலை பண்ண போகிறோம், அவ்வளோதான். இதில் கட்டிடுறோம். அப்போ 18-19 இந்த 14 ஸ்டாப்பர் போல்டு 14 இந்த ஸ்பேனர் தான் வர்றதுக்கு. இதெல்லாம் நம்ம வீட்டில் ஈஸியாக வச்சுருக்கலாம். ஓகேங்களா? இந்த பிரேக் நல்லா டைம் யூஸ் பண்ணி தரணும். நம்ம கேம் லூப்ளிகேஷன்லாம் பார்த்துருப்போம். அது இந்த கீச்சு சவுண்ட் வந்தால் தான் அந்தமாதிரி பண்ணணும். இதுமாதிரி மெட்டல் வரையும்போது இந்த விஷயம் தான் பண்ணணுமே. பிரேக் ஷூ க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த கீழே 14 போல்டு. இதில் வந்து 1 13 வரும், 12 வரும், அந்தமாரி தான். அதுக்கேற்ற மாதிரி சைஸ் மாதிரி தான். ஓகே, இந்த போல்டையும் கட்டிடலாம். மொத்தமாக வீலை விட வெளில எடுத்தாவில். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், எல்லாம் 3 போல்டு நம்ம கழியாச்சு. இப்போ நம்ம பிரேக் ஷூ எடுத்துக்க வேண்டியதான். இந்த கீச்சு சவுண்டு வந்தால் கண்டிப்பாக நம்ம இதை தான் க்ளீன் பண்ணணும். ஓகேவா? தெரிஞ்ச எவ்வளோ ரெஸ்ட்டு. எனக்கு வேறு விஷயம் ஒன்று பண்ண போகிறோம், அதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ இந்த பிரேக் ஷூ நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது என்ன காமிச்சிருக்கோம். நைஸ் இல்லை, ரொசைமரியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிங்க. பிரேக் நாய்ஸு திருப்பி வராதா அப்படின்னு வரலாம். 1 மாதம் 2 மாதம் கூட ஆகலாம். ஆனால் அவ்வளோ வராது கண்டிப்பாக. மேக்ஸிமம் வந்து வராது. ஓகேவா? அதனால் நம்ம ஒரு ஐடியாவாக பண்ணோம். ஓகேவா? இது நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்தவரை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லித்தராங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணோம் ஃபுல்லாகவே. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக தெரியும் உங்களுக்கும். ஓகே, இது மாதிரி லைட்டாக கொஞ்சம் க்ளீன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரம்மை லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப கிளம்பி மேட்டர் கிடையாது. இப்போ நம்ம மாட்டிட்டு கரெக்டாக என்ன பண்ணோம், அது இந்த விஷயம் தான் முக்கியமானது. ஓகேவா? அதனால் நம்ம நல்லா மாட்டிடுறேன். இது வெளியில் விஷயம் தான் ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் ராடத்து மாட்டிடுறேன். ஓகே, நம்ம வெளியில் மாட்டியாச்சு. நீங்கள் புதுசாக பிரேக் ஷூ போடலாம் இதான் பண்ணோம். இந்த க்ளீனிங் ஒர்க் வந்து லைட்டாக தான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஏன்னா முக்கியமான விஷயம் நம்ம ஸ்டாப்பரில் தான் ரெடி பண்ண போகிறோம். அதனால் பண்ணுறோம் நம்ம பிரேக் ஷூ கட்டி க்ளீன் பண்ணிடலாம். முக்கியமான விஷயம் இங்கே தான் இருக்குது. இந்த இருக்குல்ல இந்த போல்ட்டு போடுறோம்ல, இந்த போல்ட்டு போடுறதுல இங்கே ஒரு ரப்பர் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த வண்டியில் இல்லை ரப்பரு, இல்லாத வண்டிக்கு கண்டிப்பாக இந்தமாதிரி ரப்பர் போடணும். இப்போ உங்கள் வண்டியில் நீங்கள் கட்டினாவே ரப்பர் வந்து திக்னஸ் பார்த்தாவே இது இவ்வளோ தான் இருக்கும். இந்த பிரேக் மெட்டல் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ரப்பர் திக்னஸை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணால் இந்தமாரி ஆக்கிடணும். இந்தமாதிரி ரப்பர் எங்கே கிடைக்குன்னா, நீங்கள் பழைய ஹீரோட சூப்பர் ஸ்பெண்டர் பார்த்தீங்கன்னாவே ஸ்டாப்பர் போல்ட் ரப்பர் கேட்டாவே இந்த ரப்பர் தான் கொடுப்பாங்க. இந்த ரப்பர் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவா?
இந்த ரப்பர் தான் உங்கள் வண்டியில் போடுங்க. உங்கள் வண்டியில் இந்த ரப்பர் போட்டால் அந்த மெட்டலில் வர நாய்ஸு கண்டிப்பாக மேக்ஸிமம் வரவே வராது. அதனால் இப்படி போடுறோம் பார்த்துங்க. இந்த வெளில போடுறேன். ஃபஸ்ட்டு ரப்பரை போட்டுருங்க. ஓகே, இந்த இடத்துல வாசனை போடக்கூடாது. ரப்பரை போட்டு அதுக்கப்புறம் இந்த ராடு போட்டு அதுக்கப்புறம் அந்த வாசர் இங்கே போடணும். ஓகேவா, வாசர் போட்டு அதுக்கப்புறம் போல்ட் டைட் பண்ணுறோம். இந்த திட்டத்தில் இந்த கேப் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த மெட்டல் வந்து பிரேக்கை நீங்கள் காலை வைக்கும்போது அந்த பிரேக்ஸ் வந்து படாது. ஓகேவா, அதனால தான் இந்தமாதிரி பண்ணுறது. இது வந்து நல்லா ஃபுல் டைட் பண்ணிடணும். ஓகேவா, இதே இப்போ ரப்பர் வெளில போட்டுருவாங்க. ரப்பர் வெளில போட்டு நீங்கள் போல்ட் டைட் பண்ண ரப்பர் வந்து கட்டாகி போல்ட்டு உள்ளே போவோம். ரப்பர் வந்து வெளில வந்துடும். அதனால் ரப்பர் வந்து எப்போமோ இந்த கேரியர் ஃபில்டர் இருக்குது அங்கே ரப்பரை போடுங்க. அதுக்கப்புறம் அந்த பிரேக் ராடு, அதுக்கப்புறம் வாஷரு, அதுக்கப்புறம் இந்த நெட்டு, இது போட்டால் தான் நல்லா சேஃபாக இருக்கும். அந்த பிரச்சனை இருக்காது. இப்போ நிறைய வீட்டில் இந்த ரப்பர் இருக்கும். ரப்பர் இருந்தாலும் மெலிசாக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த பிரேக் மெட்டல் நாய்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இந்த தடி ரப்பர் போட்டாவே இந்த தடி ரப்பர் போட்டால் தான் அது மேக்ஸிமம் அந்த நாய்ஸே வராது உங்களுக்கு. அதனால் இதில் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஃபுல் டைட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இது ஓரளவு டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரேக் வச்சுன்னா ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். இதை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அதான் சின்ன விஷயம் கூட நமக்கு கரெக்டாக தெரியும். ஓகே, இப்போ நம்ம ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ரப்பரை மெலி தான் செய்யும். ஓகேங்களா, அதனால் திக்னஸ் ரப்பர் போடுங்க. ஏன்னா சின்ன ரப்பர் போட்டாவே கண்டிப்பாக நெறிஞ்சிடும். அதை காமிக்கிறேன் உங்களுக்கு. திக்னஸ் போட்டால் அவ்வளோ சீக்கிரம் நெளியாது. இதோட கேப் அதிகமாக இருக்கும். அதனால் பிரேக்கில் நீங்கள் பெடலில் காலை வைக்கும்போது இதோட அந்த எஃபெக்ட் வந்து இதில் வந்து வராது உங்களுக்கு. அப்போ அந்த நாய்ஸ் மேக்ஸிமம் வராது. மெட்டல் வர நாய்ஸே வராது. ஓகேவா, இது வந்து பிரேக் நாய்ஸுக்கும் ப்ளஸ் அந்த மெட்டல் இப்போ வர வண்டிக்கு எல்லாத்துக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதில் நம்மளுக்கு ஒருத்தர் சொன்னார், நானும் அதுமாதிரி ட்ரை பண்ணேன். நிறைய வண்டிக்கு இதுமாதிரி பிரச்சனையே வரல இப்போ. அதனால் நம்ம வியூஸ் பார்க்குறீங்க, நீங்கள் வீட்டில் சர்வீஸ் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் அந்த மெட்டல் அந்த பிரேக் பெடல் மேலே காலேஜாவே ஒரு மாதிரி ட்ரெயின் நிற்கிற சவுண்டு மாதிரி கேட்கும். ஒரு அந்த நாய்ஸ் வந்தாவே நீங்கள் இந்த விஷயம் தான் பண்ணலாம். வேறு அப்பு மாற்றுறது, பிரேக்ஸில் மாற்றுறது, கேமரா பண்ணுறது, அதெல்லாம் பண்ணுறது வேஸ்ட்டு. செலவு தான் உங்களுக்கு தேவையில்லாமல். மிஞ்சி போனால் ஒரு 15 ரூபா 20 ரூபா அந்த ரப்பர் மாற்றினாவே உங்களுக்கு கண்டிப்பாக சரியாயிடும். இது வந்து என்ன முக்கியமான ஹீரோ ஹோண்டா சூப்பர் ஸ்ப்ளெண்டரு ஸ்டாப்பர் போல்டர் ரப்பர்னு கேளுங்க. ஓகேங்களா, அந்த ரப்பர் வாங்கி மாட்டினாவே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் உங்களுக்கு. ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நிறைய போகிறீங்க வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். இது நல்ல வீடியோ பார்க்கலாம். பை. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டிகள் உங்கள் ஃப்ரெண்டு வண்டிகள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஒரு ஐடியா கொடுக்கலாம். அதான் ஒரு கருத்து. ஓகேங்களா, நிறைய பொருள் கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் கேட்குறீங்க. கமெண்ட் பண்ணுற வண்டியை நான் போட்டு தான் இருக்கேன். சமயம் நான் கமெண்ட் பண்ணல, ரிப்ளை பண்ணலன்னா கண்டிப்பாக உள்ளே போய் செக் பண்ணுங்கள் வீடியோ. கண்டிப்பாக அந்த நீங்கள் கேமராக்கு அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக. ஓகேங்களா, இது நல்ல வீடியோ பார்ப்போம். பை.